நாம் நின்றவாறு அடுத்த பாடலை நாம் பாடுவோம். கிருபைதான், உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது என்ற பாடலை பாடி கரங்களை அடித்து உற்சாகமாக பாடி ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துவோம். அமர்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறதான சிறப்பு விருந்தினர் ரெவரண்ட் இதய தீபா அவர்களை நம்முடைய பம்மம் கெத்செமனே லுத்தரன் திருச்சபையின் சார்பாக, கவி சமிட்டி சார்பாக, கிளை சங்கங்கள் சார்பாக, இங்கே வந்திருக்கிற அனைவர் சார்பாகவும் அன்போடு வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். அவர்கள் இப்பொழுது நமக்கு ஆசீர்வாதமான அருள் செய்தியை தருவார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த இடத்தில் வந்து தேவனுடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான சபையின் ஆயர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள ஆயர் பெருமக்கள், துணை ஆயர்கள் மற்றும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக தேவனுடைய வார்த்தை நற்செய்தியை இந்த அருமையான கெட்சமேன் லுத்தரன் திருச்சபையினுடைய குடும்பத்தோடு இருந்து பகிர்ந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த ஆண்டு 57வது ஆண்டு சிறப்பாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, இந்த திருச்சபை குடும்பத்துக்காக நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டபோது, ஆண்டவர் திருச்சபையை வாழ்த்தி இந்த திருச்சபைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வார்த்தை, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ரெபெக்காளை ஆசீர்வதித்தார்கள். அதுபோலவே இந்த திருச்சபை, மணவாட்டியாகிய திருச்சபை, கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மணவாட்டியாகிய திருச்சபையை இன்றைக்கு ஆண்டவர் கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இந்த சூழ்நிலையினுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும்போது, ஆபிரகாம் கானானுக்கு பயணப்பட்டு போனார். ஆனால் கானான் தேசத்திலே என் மகனுக்கு நீ பெண் கொள்ளாமல் என்னுடைய சொந்த தேசத்துக்கு போய் அங்கே என் மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் கொண்டு வா என்று சொல்லி எலியேசரை அனுப்புகிறார். ஆபிரகாம் எலியேசரை அனுப்பும்போது, எலியேசர் என்று சொன்னால் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பாயிருக்கிறார். ரெபெக்காள் என்று சொன்னால் திருச்சபைக்கு ஒப்பாக நாம் சொல்லலாம். அதே சமயத்தில் ஈசாக்கு என்று சொன்னால் ஆத்மீக தேவன் மணவாளன் இயேசுவுக்கு ஒப்பாக சொல்லலாம். ஆக இந்த பரிசுத்த ஆவியானவராகிய இந்த எலியேசர் அங்கே போகிறார். போகும்போது ஒரு பொருத்தனை, ஒரு ஜெபம் செய்கிறார். ஒரு துறவண்டை போய், ஒரு கிணற்று பக்கம் போய் ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, என் எஜமானுடைய மகனுக்கு நீர் கொடுக்கிற பெண்ணை எனக்கு காண்பிக்கும்படி ஒரு அடையாளத்தை தாரும் என்று சொல்லும்போது அவர் ஜெபிக்கிறார், ஒரு ஜெபம் செய்கிறார். எனக்கும் என்னுடைய எல்லா ஒட்டகங்களுக்கும் யார் தண்ணீர் கொடுக்கிறார்களோ அவளே என் எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற மணவாட்டி என்று சொல்லி அவர் ஜெபிக்கும்போது உடனடியாக அந்த இடத்திலிருந்து ஒரு அழகான ஒரு ரூபவதி, ஒரு பெண், அந்த ரெபெக்காள் அப்படி குடத்திலே தண்ணியை எடுத்துக்கொண்டு எழும்பி வருகிறாள். அவள் அந்த எலியேசருக்கு தண்ணீர் கொடுக்கிறாள், குடத்தை சாய்த்து. பின்பு அது மாத்திரமல்ல, நான் உமக்கும் கொடுப்பேன், நீர் கொண்டு வந்த ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த தண்ணீரை கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த கடின உழைப்பு, அந்த ரெபெக்காளுடைய கடின உழைப்பும் அந்த ரெபெக்காளுடைய உபசரிப்பும் அவளை ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தினது. கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு நான் 2 நாட்களாக இந்த திருச்சபையிலே இருந்து உங்களை பார்த்து கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் திருச்சபை மக்களே வந்து ஒரு நல்ல கடினமான உழைப்பு தான், சரியான நேரத்துக்கு வந்து ஆண்டவரை போற்றி பாடி துதித்து நிறைய வார்த்தைகளை கேட்டு வாஞ்சையோடு கேட்டீர்கள். கர்த்தருக்கு மகிமை. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்கள் என்று சொல்லி கேட்டீர்கள். கர்த்தருக்கு மகிமை. இப்படிப்பட்டதான திருச்சபையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த பெண்மணி ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டால், அவள் தன்னுடைய சொந்த தேசத்தை, தன்னுடைய தகப்பன் குடும்பத்தை விட்டுவிட்டு
அந்த லாபான் கேட்கிறார், இந்த மனிதரோடு நீ போகிறாயா என்று சொல்லும்போது நான் போகிறேன் என்று சொன்னாள். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கெல்லாம் பெண் பார்க்க போகணும்னு சொன்னால் இந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்கா, இல்லாட்டினா இந்த பெண் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி கேட்பாங்க. ஆனால் லாபான் கேட்டார், நீ இந்த மனிதனோடு போகிறாயா என்று கேட்டார். அவள் அந்த மணவாளனை பார்க்கவில்லை, ஈசாக்கை பார்க்கவில்லை. ஆனால் விசுவாசத்தோடு சொன்னாள். விசுவாச துணிச்சல் அவளிடத்தில் இருந்தது, தேவனுடைய பயம் அவளிடத்தில் இருந்தது. அவள் சொன்னாள், நான் போகிறேன் என்று சொன்னாள். ஆக தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வீட்டை அவள் விட்டுவிட்டு எலியேசரோடு அவள் கடந்து சென்றதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவள் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள் அப்படின்னு பார்க்கும்போது அவள் அன்பும் அடக்கமும் உடையவளாய் இருந்தாள். கர்த்தருக்கு மகிமை. திருச்சபை எப்போதும் கர்த்தரை கனம் பண்ணுவதிலே அன்போடும் அடக்கத்தோடும் பணிவோடும் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அப்படிதான் அந்த ரெபேக்காள் இருந்தாள். எதிரே வந்த மாலை நேரத்திலே எதிரே வந்த அந்த ஈசாக்கை பார்த்தபோது இவள் ஒட்டகத்திலிருந்து இறங்கி தன்னுடைய முகத்தை முக்காட்டால் மூடி தன்னுடைய பணிவையும் தன்னுடைய அடக்கத்தையும் காண்பித்தாள் என்று பார்க்கிறோம். சபையானது பணிவிலே இருக்கிறதுனால, அடக்கத்தில் இருக்கிறதுனால கர்த்தர் சபையை ஆசீர்வதிக்கிறார். மாத்திரமல்ல, ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது அவன் துக்கம் நீங்கி ஆறுதல் நிறைந்தவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்துவும் கூட உங்கள் நிமித்தமாக ஆறுதல் அடைகிறார். ஆமேன். ஏனென்றால் அவர் சொல்லி போனார், மெய்யாகவே மெய்யாகவே நான் என் பிதாவினிடத்துக்கு கடந்து போகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று அவர் சொல்லி சென்றார். அதுபோலவே இன்றைக்கு திருச்சபைக்கு ஒரு பெரிய காரியத்தை அவர் சொல்லிவிட்டு போனதுனால இன்றைக்கு திருச்சபை வளர்ந்து பெருகி ஆன்மீக நாட்டங்களிலும் உலக ஆசீர்வாதங்களிலும் செழிக்கும் போது மெய்யாகவே நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து அவர் மகிழ்ச்சி உறுகிறார். கர்த்தருக்கு மகிமை. நான் சொல்ல முடியும், ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த போது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாய் நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று அதை பார்த்தார். ஆண்டவர் சொன்னதை, பிதாவாகிய தேவன் சொன்னதை கேட்டார். உண்மையாக நீங்கள் வானத்துக்குரிய நட்சத்திரங்களைப் போல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இந்த கடற்கரை மணல் அத்தனையாகவும் நீங்கள் வளர்ந்து செழிப்பீர்கள், செழிக்க வேண்டும் என்று திருச்சபையை ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 60வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, எலும்பி பிரகாசி, கர்த்தரின் ஒளி உன்மேல் உதித்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் வந்தது என்று ஏசாயா சொல்லுகிறார். பூமி, ஒருவேளை பூமி இருளால் மூடும், பல பஞ்சங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் வரலாம் பூமியில். ஆனால் கர்த்தர் திருச்சபையின் மேல் உதிப்பார். கர்த்தர் திருச்சபையிலே எப்பொழுதும் மகிமையாய் இருப்பார். உதிக்கின்ற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்களும் அரசர்களும் கடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. திருச்சபைதான் என்றென்றைக்கும் வெற்றி சிறக்கிறது. திருச்சபைதான் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட பெரிய ஸ்தலத்திலே பெரிய ராஜாக்கள், அதிபதிகள் எல்லாம் அவர்கள் மனம் திரும்பி கடந்து வருவார்கள். கர்த்தர் அப்படியாய் சபையை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாய் 3 காரியங்கள் நான் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் இந்த ரெபேக்காளை கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி ஆசீர்வதித்த இந்த ஆசீர்வாதத்தின் வரலாற்று பின்னணியை பார்த்தோம். அவளுடைய கேரக்டர், பண்புகள், அவளுடைய தன்மைகளை பார்த்தோம். இப்பொழுது ஆண்டவர் திருச்சபை மக்களாகிய உங்களுக்கு ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறார். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, ஆண்டவர் ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர்கள் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும்.
ஆண்டவராகிய தேவன் ஆறுதலினால் உங்களை பெருகச் செய்கிறார். இந்த புதிய ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கிற உங்களை மீண்டுமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லுவது அது ஆசீர்வாதமான பகுதி. என்ன சொல்லுகிறார்? உங்களை சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுபட்டு காணப்படுகிறதோ எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் தேறுதல் அடைய செய்கிறார். எல்லா ஸ்தலங்களையும், ஆல் ஏரியாஸ். ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு, உங்களுடைய குடும்ப வாழ்வு, உங்களுடைய பொருளாதார வாழ்வு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு மற்றும் எந்த காரியத்திலையுமே ஒருவேளை நீங்கள் ஆறுதலற்று இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு இன்றைக்கு ஆறுதல் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆறுதலை பெருகச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பக்தன் இருந்தார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2:25 வாசிக்கிறோம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஒரு வயதான மனிதர் இருந்தார். எப்படியாகிலும் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை கொண்டு வருகிறதை காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு இருந்தார். அவர் எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தார்? அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவராக இருந்தார். அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் அந்த குழந்தை சரியான நேரத்திலே, இயேசுவாகிய குழந்தை அந்த ஆலயத்திலே வரும்போது தேவன் அந்த மனிதனை அந்த இடத்திலே கொண்டு வந்தார். அந்த குழந்தை, இயேசுவாகிய குழந்தையை அவர் கரத்திலே ஏந்தி கொண்டு, இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி, நான் இப்பொழுது சமாதானத்தோடு போவேன் என்று சொன்னார். ஒரு மிகப்பெரிய ஆறுதலை அவர் பெற்றுக்கொண்டார். அருமையான தேவ மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது, தினந்தோறும் நீங்கள் அந்த இரட்சணியத்தை காண்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் தேவன் உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, தோய்ந்து போன எல்லா காரியங்களையும் மாற்றி, உங்களுக்கு ஏதேன் தோட்டத்தை போலவும் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஒரு காரியம் நாம் பார்க்கும்போது 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. ஒரு திருச்சபையை குறித்து அந்த திருச்சபையை ஸ்தாபித்த ஒரு ஊழியர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். திருச்சபையை குறித்து எப்போதும் தேவனுடைய ஊழியர் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும், அன்பிலும் விசுவாசத்திலும் பெருகுகிற சபையாய் இருக்கிறபடியினால் தேவனுடைய ஊழியர் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. இனிவரும் காலங்களில் இன்னும் நம்ம விசுவாசத்திலே அதிகமாயாகி நம்முடைய கிரியைகளிலே நாம் பெருக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் கிரியைகளிலே பெருக வேண்டும், விசுவாசத்திலும் அன்பிலும் பெருக வேண்டும். ரோமர் 4வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே விசுவாசத்தின் பெருக்கத்தை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் ரோமர் 4:18 முதல் 20 வசனங்களை வாசிக்கும் போது, உன் சந்ததி இவ்வளவாய் பெருகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உன் சந்ததி இவ்வளவாய் பெருகும் என்று சொல்லப்பட்ட போது அதை எண்ணுவதற்கு ஏதும் இல்லாத சூழ்நிலையிலே ஆபிரகாமை பார்க்கிறோம். 100 வயது ஆகிவிட்டது, சரீரம் செத்து போய்விட்டது. கவனிங்க, எங்க பாருங்க, சரீரம் செத்து போய்விட்டது, 100 வயது ஆகிவிட்டது. சாராளுடைய கர்ப்பம் செத்து விட்டது. கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருந்தால், உன் மூலமாய் நான் உன் சந்ததியை பெருக்குவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியில் திரளான மணலத்தனையாய் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகச் செய்வேன் என்று சொன்னார். ஆனால் 100 வயது ஆகியும் அங்கே அவருக்கு ஒரு குழந்தை இல்லை, சரீரம் செத்து போய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவள் சாராளுடைய சரீரம் செத்ததாய் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த ஆபிரகாம் சூழ்நிலையை பார்க்கவில்லை,
தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது கண்டு விசுவாசிக்கிறதல்ல, காணாமல் விசுவாசிப்பதுதான் நம்பிக்கை. ஆண்டவர் என் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசுவானவர் மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று சொன்னார். இந்த ஆண்டில் ஒருவேளை ஒரு காரியத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம், ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு எப்படி என்று சொல்லி. உங்கள் சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், எப்படி இந்த ஆபிரகாம் தன்னுடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தானோ அதுபோல நீங்கள் எண்ணாதிருக்கும்படி ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்புங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே ஆபிரகாம் தேவனை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவனானான். ஒரு சபை விசுவாசத்திலே பெருகும் போது தேவனுடைய ஊழியருக்கு சந்தோஷம். ஒரு பிள்ளைங்க எப்படி ஆண்டவர் அந்த குடும்பத்தில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த குடும்பத்தில் ஒரு பெற்றோருக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும். என் மகன் இந்த பணியில் இருக்கிறான், இவ்வளவு சம்பளம் வாங்குறான், சந்தோஷம். என் பையன் இந்த ஊரில் இந்த நாட்டில் இருக்கான், இவ்வளவு சம்பாதிக்கிறான், பெற்றோருக்கு சந்தோஷம். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு சந்தோஷம் தேவனுடைய ஊழியர்களுக்கு என்னன்னு சொன்னால், எப்போதும் அவர்கள் சபைக்காக ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள் வாழ்வாங்க வாழ்ந்து செழித்திருக்கிறார்களே, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. ஆக திருச்சபையானது விசுவாசத்திலே வளர வேண்டும். திருச்சபை எப்படி வளரணும்? அந்த ஆபிரகாமை பார்க்க வேண்டும். அவன் நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். அங்கே வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த வார்த்தை அவனுக்காக மாத்திரமல்ல, இதை விசுவாசிக்கிற நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வசனத்தை நாம் வசனமாக வாசித்து விட்டுவிடாமல், ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்காகவே பேசி இருக்கிறார், அந்த வார்த்தையை அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை விசுவாசத்திலும் அன்பிலும் பெருகச் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை, ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஒன்றை நாம் நினைத்து கொள்ள வேண்டும், அந்த வார்த்தை இல்லைன்னா நம்ம உடைந்து போய்விடுவோம். அந்த வார்த்தை இல்லை, அந்த ஆவி இல்லைன்னா நம்ம உலர்ந்து போய்விடுவோம். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்படியே இந்த திருச்சபையை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது, நீங்கள் எதில் பெருகணுமா? நற்கிரியைகளிலே சபையானது பெருக வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்காக செய்யப்படுகிற காரியத்திலே சபை பெருக வேண்டும். தேவனுக்காக செய்யப்படும் போது அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களை ஆசீர்வதித்து அவர் சொல்லுகிற மற்றும் ஒரு காரியம், நீங்கள் நற்கிரியைகளிலே பெருகுவீர்களாக. எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார். நான் வாசிக்கும் போது இன்றைக்கு மார்க் 12வது அதிகாரம் 41லிருந்து 44 வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவானவர் காணிக்கை பெட்டி முன்னால உட்கார்ந்திருக்கிறார். ஆச்சரியம். இயேசுவானவர் எல்லா இடத்துலையும் உட்கார்ந்திருக்கிறார். காணிக்கை பெட்டி அருகே அவர் உட்கார்ந்திருந்து காணிக்கை போடுறத பார்க்குறார். அவர் அப்படி காணிக்கை போடுறத பார்க்கும்போது நிறைய செல்வந்தர்கள்லாம் வந்தாங்க. செல்வந்தர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பணத்தை போட்டாங்க. அதை இயேசுவானவர் பார்த்தார். ஆனால் ஒரு ஏழை பெண், அந்த ஏழை பெண், அந்த விதவை என்ன செய்தார்கள்? ஒரு காசுக்கு சரியாய் 2 துட்டை அதில் போட்டாங்க. அதை இயேசுவானவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்குதில்ல, அவருடைய கண்கள் நம்முடைய இருதயத்தையும் நோக்கி பார்க்குதில்ல. அப்போ இயேசுவானவர் அதை பார்க்கிறார். பார்த்து விட்டு சொன்னார், இந்த செல்வந்தர்கள் எல்லாரை காட்டிலும் இந்த பெண்மணி அதிகமாய் போட்டாள்.
அவள் தன் ஜீவனுக்கு உரிய எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்று சொன்னார். அநேக நேரங்களில் விசுவாச மக்களாகிய நாம் தேவனை வஞ்சித்து விடுகிறோம். நல்ல காரியம் செய்கிறதில் வஞ்சித்து விடுகிறோம். நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்வதிலே சபை மக்கள் வாஞ்சியாக இருக்கிறார்கள். ஆனால் நல்ல காரியம் செய்வதிலே நாம் தேவனை வஞ்சிக்கிறோம். அது மல்கியாவிலேயே அவர் சொல்லுகிறார் 3வது அதிகாரத்தில். ஆக திருச்சபை நன்மை செய்கிறதில் பெருக வேண்டும். ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் பர்ஸ்குள்ள இருக்க பணங்கள் எல்லாம் பேசி கொண்டதாம். அந்த பர்ஸில் 10 ரூபாய் இருந்துச்சான், 100 ரூபாய் இருந்துச்சான், 500 ரூபாய் இருந்துச்சான். இவைகள் பேசி கொண்டனவாம். என்ன பேசினதாம்? 500 ரூபாய் பார்த்து சொன்னதாம், நான் எவ்வளவு பெரியவன் தெரியுமா? நான் இங்கே இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டுகளிலும் நான் தான் அங்கே செல்லுகிறேன். நான் எல்லா பெரிய பெரிய மால்ஸ் அங்கெல்லாம் போனால் நான் தான் அங்கே விளையாடுகிறேன், சுற்றி வருகிறேன், பவனி வருகிறேன், என்னை எல்லாரும் விருப்பமாய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபாய் பேசினதாம். இந்த 20 ரூபாய் சொன்னதாம், நானும் ஓரளவுக்கு எல்லா இடங்களிலும் போகிறேன், காய்கறி வாங்குகிறேன், மற்ற காரியங்கள் வாங்குகிறேன், அதை காட்டிலும் ரொம்ப ஏழைகளை பார்க்கும்போது, எளியோர்களை பார்க்கும்போது உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த 10 ரூபாய் சொன்னதாம், நான் எப்போதும் திருச்சபைக்குள்ளே போவேன், திருச்சபையிலிருந்து வெளியே வருவேன், நான் திருச்சபைக்குள்ளே போவேன், நான் திருச்சபையிலிருந்து வெளியே வருவேன் என்று சொல்லலாம் 10 ரூபாய். இது நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். அதாவது சிறு பிள்ளைகள்ல நான் கேட்டிருக்கேன், 2 காசு போட்டால் போதும். அந்த பெண்மணியே 2 காசு தான் போட்டா, அதைத்தான் ஆண்டவர் பெருசா பேசினாரு. நல்லா வஞ்சிக்கிறான் இன்னொரு ஆவி. அவள் தன் ஜீவனுக்குள்ளதை போட்டாள். அதுதான் அவளுக்கு அன்னைக்கு பிழைப்பு. அந்த பிழைப்பை போட்டு விட்டாள். ஆனால் மற்றவங்களாம் பெருசா வச்சிருந்தாங்க, அதுலேருந்து கொஞ்சத்தை போட்டாங்க. கொடுப்பது என்பது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது என்பது என்ன தெரியுமா? கர்த்தருடைய நற்காரியத்தில் பெருகுவது என்ன தெரியுமா? சில நேரங்களில் இதை எங்கள் சபையில் பேச மாட்டோம். ஏன்னா பேசினா பாஸ்டர் இப்படியே பேசுகிறாங்கன்னுவாங்க. ஆனால் ஊழியர்களுக்கு தான் தெரியும் ஊழியத்தின் தேவைகள். அதனால் இந்த இடத்துல வந்து பேசும்போது என்னுடைய வாஞ்சைகளை இங்கே பேசுறது ஈஸியாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் என்னை இயக்கி கொண்டு இருக்கிறார். கொடுப்பது என்பது கொடுக்கிறதல்ல, நான் எவ்வளவு வச்சிருக்கேன்றது தான். நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது அதுதான். நீங்கள் கொடுக்கறது என்பது 2 காசுன்றது எல்லாத்தையும் கொடுத்தா, நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம். நம்ம சேர்ஃபுல் கிவராக இருக்கணும். நம்ம கொடுக்கறதுல, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதிலே, நல்ல காரியங்களை செய்வதிலே, உங்களை அன்பை கொடுக்கறதுல, நீங்கள் மற்றவங்களை போய் விசாரிக்கிறதுல, உங்கள் நேரத்தை கொடுக்கறதுல, எல்லாவற்றிலும் நீங்கள் சேர்ஃபுல் கிவராக இருக்கணும். உங்களுடைய இந்த திருச்சபை வளர்ச்சிக்கு எல்லாருடைய காரியங்களும் வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வாஸ்தவம் எபேசியரில் ஒரு திருச்சபை வளருதுன்னா அது தானாக வந்துடாது. அந்த திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் எழும்ப வேணும், சுவிசேஷர்கள் எழும்ப வேணும், தீர்க்கதரிசிகள் எழும்ப வேணும், அதில் மேய்ப்பர்கள் எழும்ப வேணும். எல்லாம் 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. அந்த 5 விதமான ஊழியங்களை செயல்படுத்துவதற்கு, நம்முடைய ராஜ்யத்தை பரப்புவதற்கு நமக்கு ஆண்டவர் ஒரு யுக்தியை சொல்லிக் கொடுத்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார். 3 நாள் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர் அங்கே மனுஷனை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார்? இங்கே உங்களிடத்துல என்ன இருக்கு, அதை கொண்டு வாங்க. ஒரு சிறு பையன் தன்னுடைய கரத்தில் இருக்கிற 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தான். தேவன் அதை பெருகச் செய்தார். இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் நற்செய்திகளை, நீங்கள் நற்கிரியைகளிலே பெருகும்போது தேவன் உங்களை பெருகச் செய்வார். நிறைவாக ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பவுல் அழகா எழுதுகிறார். கொரிந்திய சபைக்கு கிருபையை பற்றி பேசுகிறார். இன்னைக்கு நம்ம அநேகர் வந்து கிருபையைத்தான் வாஞ்சிக்கிறோம். ஆனால் அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபையாக இருக்கிறது என்பதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய பதிவு இங்கே இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, திருச்சபை மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், திருச்சபை மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாய் இருந்தும்
தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். உங்க நேரத்தை கொடுக்கணும், உங்களுடைய பணத்தை கொடுக்கணும், உங்களுடைய பிள்ளைகளை கொடுக்கணும் ஊழியத்துக்காக. நீங்கள் இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும்போது தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். நீங்களும் கூட நற்கிரியைகளை பெருக முடியும். சும்மா அநேகர் வருவாங்க, நான் இந்த சபையை பற்றி சொல்ல பொதுவாக சொல்கிறேன். அநேகர் வந்து 10 ரூபா காணிக்க வச்சுட்டு எனக்கு 10 கோடி ரூபாய்க்கு வீடு கொடுன்னு தான் பெட்டிஷன் வச்சுட்டு போவாங்க. ஆனால் திருச்சபை தன்னை கரைத்து கொள்ள வேண்டும், தன்னை கரைத்து இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும், தன்னை கரைத்து இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அப்படியாய் கர்த்தர் உங்களை பெருகச் செய்கிறவராய் இருக்கிறார். அங்கே வசனத்தை வாசிக்கிறோம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். ஒரு சபை ஸ்தாபகர் அந்த கொரிந்து சபையை ஸ்தாபித்த அந்த சாவர் சொல்லுகிறார், அந்த கொரிந்திய மக்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்களாம். திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் தாங்களே கொடுக்க மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு அந்த பவுல் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை. அருமையான தேவ மக்களே, அவர் அந்த அந்த ஊழியத்தில் எல்லாரும் அதை தாங்க வேண்டும், அந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சையாக இருந்தார்கள். அவர்கள் சேர்ஃபுல் கிவராக இருந்தாங்க. அதாவது மன கஷ்டத்தோடு இல்லை, மன மகிழ்ச்சியோடு செய்தார்கள். உங்கள் நற்பணிகளை நல்ல மகிழ்ச்சியோடு செய்யுங்க. பசியாக இருந்தேன், உணவு கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், வந்து பார்த்தீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். இதையெல்லாம் நாங்கள் எப்போது செய்தோம்? நீ ஒருவனுக்கு எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்ய கடவாய் என்று சொன்னார். ஆகவே திருச்சபை நற்கிரியைகளிலே பெருகட்டும். 3 காரியங்களை நான் சொன்னேன். முதலாவது, தேவன் உங்களை ஆறுதலினாலே பெருகச் செய்வார். 2வது, கர்த்தர் உங்களை விசுவாசத்திலும் அன்பிலும் பெருகச் செய்வார். 3வது, உங்களை நற்கிரியைகளிலே பெருகச் செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த திருச்சபையை கர்த்தர் கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உன் பகைஞருடைய வாசல்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னீரப்பா. அப்படியாக எல்லாவற்றையும் இவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று சொன்னீரப்பா. அதுபோலவே திருச்சபை இந்த புதிய ஆண்டிலே பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சத்துருவை பாதபடியாக்கி போட்டு ஜெயம் எடுக்க தேவன் கிருபை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. சபையின் பாதுகாப்புக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் சபையை பாதுகாத்து கொள்ளும், இன்னும் மென்மேலும் வளர்ந்து ஓங்கச் செய்யும். ஆவிக்குரிய ரீதியிலே நல்ல வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து புற்றீசலை போல புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிற அருமையான ஆயருக்காக, சபை ஊழியருக்காக, எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு, பராமரிப்பு, நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆயுள், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுங்க. சபையோடு ஒத்து உதவி செய்கிற எல்லா மக்களையும், எல்லா ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து மகிழச் செய்யும்படி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடி செபிக்கிறேன். செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். நாம் அனைவரும் எழும்பி நின்று ஸ்தோத்திர பலியை பாடுவோம். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் தலைவரமான
திருப்பணியாளர்களுக்கான மன்றாட்டு. பரிசுத்தமும் அருள் நிறைந்தவரும் ஒருவரும் அணுகக்கூடாத ஒளியில் வீற்றிருக்கிறவருமான எல்லாம் வல்ல இறைவனிடம் எங்கள் உள்ளங்களை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, உம்மிடம் எங்கள் உள்ளங்களை உயர்த்துகிறோம். உமது சத்திய நற்செய்தியையும் அளவற்ற அன்பையும் மனிதருக்கு எடுத்துக்காட்டி உம்மிடம் வந்திருக்கும் பக்தர் யாவருக்காகவும் உம்மை துதித்து உமது பரிசுத்த நாமத்தை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, கிறிஸ்துவின் நற்செய்தியை ஊக்கத்தோடு பிரசங்கிக்க சுவிசேஷனாகவும் உம்மை மறப்பதை பார்க்கிலும் தம்முடைய துறப்பதும் நலமென்று கருதிய இரத்த சாட்சிகளுக்காகவும் உம்மை துதித்து உமது பரிசுத்த நாமத்தை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, இன்று நாங்கள் கனிவோடு ஞாபகப்படுத்திக் கொள்ளும் பக்தர் யாவருக்காகவும் இம்மையில் திருப்பணி செய்த உமது ஊழியருக்காகவும் உம்மை துதித்து உமது பரிசுத்த நாமத்தை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுது பரத்தில் உமக்கு தொண்டு புரியும் எங்கள் உறவினர் நண்பருக்காகவும் அவர்கள் கண்களால் காணக்கூடாதிருக்கும் இந்நிலையிலும் அவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஐக்கியத்துக்காகவும் உம்மை துதித்து உமது பரிசுத்த நாமத்தை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உலகில் தங்கியிருக்கும் சமர்புரியும் நாங்கள் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை ருசித்து உம்முடைய திவ்ய சமூகத்தின் சாந்தியை பெற்றும் எங்கள் அன்புக்குரியரோடு சேர்ந்து தோத்திரத்தையும் வல்லமையும் மகிமையையும் இன்றும் என்றும் சதா காலங்களாய் உமக்கு சாற்றுகிறோம். கர்த்தாவே, ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாய் உறைவிடமாய் இருந்து வந்த எங்கள் நித்திய கடவுளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 56வது சபை நாள் விழாவை கண்டு நன்றி படைத்த எங்களுக்கு இன்னொரு 57வது சபை நாள் விழாவை காணக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளே, எங்கள் திருச்சபை மக்களை, வயதானவர்கள், பலவீனமானவர்கள் அனைவரையும் ஆண்டவர் தாங்கி வந்தீர், பராமரித்து வந்தீர், சுகத்தை பலத்தை கொடுத்து வந்தீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை படைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இவ்வாராதனை ஆரம்பித்த நேரம் முதல் இந்த நேரம் வரையிலும் உம்முடைய கருணை, உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த எல்லா போதக பிதாக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சிறப்பு செய்தி வழங்கின அன்பான போதகரம்மா ரெவரண்ட் எஸ் இதய தீபா அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த ஆண்டு அவர்கள் மூலமாக 4 செய்திகளை நாங்கள் கேட்க ஆண்டவர் கிருபை தந்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்கள் செய்கின்ற தாவீதின் கூடாரம் என்ற இறைப்பணியை ஆசீர்வதியும். அவருடைய அன்பு கணவர், அன்பு பிள்ளைகளுக்காக, குடும்பத்தாருக்காக, உறவுகளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் ஆலயத்தின் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கிளை சங்கங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் அருகாமல் இருக்கிற பள்ளிக்கூடத்தை ஆசீர்வதியும். அதனுடைய சேர்மன், பிரின்சிபல் அவர்கள், ஏஓ சார் அவர்கள், இன்னும் ஆண்டவரை பணிபுரிகிற அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், இதர பணியாளர்கள், காவலாளிகள், ஆண்டவரை தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சுகபலத்தோடு கடந்து வரவும் கடந்து செல்லவும் படிக்கவும் ஆண்டவர் கிருபை தாரும். இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளும் உயர்ந்த இடத்திலே காணப்பட
கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, திருச்சபை எப்போதும் அந்த சேக்ரட் கார்ட் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்திற்காக மன்றாடுகிறது. அவர்களும் ஆண்டவரே, சேர்மேன் குடும்பமும் எங்கள் சபைக்கு ஏராள உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றியோடு நினைக்கிறோம். சேர்மேன் அவர்கள், அவருடைய துணைவி, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பம்மம் பகுதியிலே தொழில் செய்கிற மக்களுக்காக, வர்த்தக பிரமுகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் கடவுள் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கென்று இடம் கொடுத்த ஜோன்சலேட் சார் குடும்பத்தை ஆசீர்வதியும். அறிக்கையிலே, இந்த ஆலயத்திலே படித்த அறிக்கையிலே ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அநேகர் மகிமைக்குள் உயர்த்தப்பட்டு ஆண்டவரை இடைவிடாமல் சேனைகளின் கர்த்தர் அதி தூயர் அதி தூயர் என்று பாடி புகழப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற அவருடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய இளம் தலைமுறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கள் கரத்தில் இந்த சபையை கடவுள் தந்திருக்கிறார் என்ற உணர்வோடு எல்லா விதத்திலும் கட்டியெழுப்ப உதவி அவர்களும் விசுவாசத்திலும் ஜெபஜீவியத்திலும் பக்தியிலும் வளர கிருபை செய்வீராக. நல்ல ஆண்டவரே, கடந்த சில நாட்களாக இந்த விழாவுக்காக சபை கமிட்டி, கிளை சங்கங்கள், வாலிபர்கள், சபை மக்கள் ஒட்டுமொத்தமாக செய்த பணிகளுக்காக, செய்த எல்லா உதவிக்காக, ஜெப உதவிகள், பண உதவிகள், பொருள் உதவிகள் எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த திருச்சபையிலிருந்து திருமணமாகி ஆங்காங்கு இருக்கிற மக்களை நாங்கள் சபை கமிட்டி அழைத்தது. அவர்கள் குடும்பமாக கடந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எந்த சபையிலே இருந்தாலும், எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கடவுளே, எங்கள் பாடல் குழுவினருக்காக, இசை மீட்டின அன்பு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை லைவிலே ஒளிபரப்பி கொண்டிருக்கிற அன்பு சகோதரருக்காய் நன்றி. ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒலிபெருக்கிகளை அமைத்து தந்த அன்பு சகோதரர்களுக்காக, அதனுடைய உரிமையாளருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பம்மம் கத்சமன் சபையின் மீது அன்பு கொண்டு அநேக மக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இந்த பகுதியிலே வாழ்கிற குடும்ப மக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். அனைவரும் அன்பின் விருந்திலே பங்கு கொள்ள கிருபை தாரும். கடவுளே, இந்த ஆலயத்திலே தலை வணங்கி நிற்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், அன்புக்குரிய பெற்றோர்கள் அனைவரையும் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீண்ட காலமாக என கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று ஏங்கி தவித்து கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்ற ஆண்டு விழாவிலே சாட்சி சொல்லக்கூடிய அளவிலே கடவுள் அதிசயங்களை, அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் குளச்சல் மறைவட்ட தலைவர், சபை சங்க தலைவர், ILC பெருந்தலைவர், ஆண்டவரே, ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் ஆசீர்வதியும். கலந்து கொண்ட எல்லா போதக பிதாக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பயிற்சி போதகர் அபிநேசை ஆசீர்வதியும். அன்பு போதகர் அனீஸ் பாபு அவர்களையும் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வழியாக தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். புதிய பலன் தாரும், புதிய கிருபைகளை தாரும். திருச்சபையின் தலைவராக, திருச்சபையின் மூலைக்கல்லாக இருந்து சபையை வாழ்வித்து கொண்டிருக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சியும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல்
மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.